பேர் ஹரிஹர சுப்பிரமணியன், என் ஒய்ஃப் ரேவதி. எங்களோட சஷ்டியப்த பூர்த்தி ஜேடி மால்ல வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எங்க சுந்தர வழியே இன்னும் சுந்தர மக்கங்க, இந்த சக்கரை கட்டி சேர்த்து பொங்கல் அக்கங்க, எங்க கங்கா கொடுத்தோங்க அடுப்பு சேர்த்துக்க இன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், 60ஆம் கல்யாணம். இங்கே வந்து ஜேடி கேட்டர் வந்து ஃபுட் சப்ளை பண்ணியிருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சும் சரி. வெஜிடேரியனில் என்ன ஹை குவாலிட்டி தர முடியுமோ, பர்டிகுலரி பிராமின்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அதெல்லாம் அவங்க பக்காவாக ஃபில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, வயிறார சாப்பிட்டோம். தேங்க்யூ. I know about JD Catering Service for many years. I am very happy to visit again for this Mahal. Here always இந்த விருந்தோம்பல்ங்கிறது இங்கதான் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே இந்த விருந்தோம்பல்ல எந்த குறையுமே இருக்காது. ஜேடி கேட்டரிங்ல நல்லா கேட்டரிங் பண்ணுவாரு. அதே மாதிரி எல்லாமே அறுசுவையில உணவு கொடுக்கறதுல அவர் தட்டிக்கவே முடியாது. வெரி நைஸ். ஜேடி கேட்டரிங் சர்வீஸ்ல என் ஃப்ரெண்டோட 60ஆம் கல்யாணத்துக்கு வந்தாங்க. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோன்னா பருப்போசலி, ரசம், கத்திரிக்காய் காரக்கறி மற்றும் அந்த பலாப்பழம் பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். வாழ்க வளம். தேங்க்யூ. ஜேடி கேட்டரிங் சர்வீஸ் அது வந்து இட்ஸ் நாட் அ நியூ ஒன், ரொம்ப புராண. அவர் ஜேடி சாரே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒன் மோர் திங், அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் அவங்களோட அந்த டேஸ்ட்டும் அதோட ஃபுட்டோட அந்த குவாலிட்டியும் என்னைக்குமே குறையவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு சொல்ல போனா இன்னைய ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ஆஸ்பிஷியஸா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது. அவங்க இதே போல எத்தனை வருஷம் அவங்க சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம், நிறைய வெரைட்டியா சாப்பிட்டுருக்கேன் அவரோடது. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கும் அவங்க அதே சேம் குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க. இட்ஸ் வெரி கிரேட் திங். இன்னைக்கு அடுத்த தலைமுறையா அவங்க சன்னு டாட்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு குடும்பமா அவங்க ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வராங்க, ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு அவங்களோட இருந்தது. ரியலி வெரி கிரேட். இது கண்டினியூ ஆகணும். நான் அவங்க கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன். ஃபுட்டு எப்படின்னா அன்னதாத்தா சுக்கி பவான்னு சொல்லுவாங்க. அன்னம்ங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அண்ணன் வந்து தானம் பண்ணாதான்றது இல்லை, அது போடுற அந்த ஃபுட்டை ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப சந்தோஷமா மனசு திருப்தியா நமக்கு அது சாப்பிட்ட உடனே அவங்கள வாழ்த்தணும், சாப்பாடு போட்டவங்கள வாழ்த்தணுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட நமக்கு இன்னைக்கு அந்த சாப்பாடு அமைஞ்சது. ரியலி கிரேட். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஐட்டமும் நல்ல டேஸ்டியா இருந்தது. ஒன்னு பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ரெகுலரா பரிமாறினா அமக்கலமா இருந்தது. சூப்பர் சாப்பாடு, எக்ஸலன்ட். ஜேடி கேட்டரிங் நல்ல சர்வீஸ் நல்லா இருந்தது. எல்லா டிஷ் எல்லாம் கூட ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ. இன்னைக்கு ஜேடி கேட்டரிங் சர்வீஸ்ல ஒரு கல்யாணத்துல அட்டன் பண்ணினேன். நான் சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பர்பா அற்புதமா இருந்தது. அந்த வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. புளியோதரை எல்லாமே வந்து அதோட சர்வீஸ் வந்து அவளோட ரொம்ப நல்லா இருக்கு. கேட்டு பரிமாறுறா, இல்லை வேணுமான்னு கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட தான் நம்மளுக்கு வயிறு இல்லை, மற்றபடி ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாம் டேஸ்டியா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா எல்லாரும் வயசு காராளுக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் a lot. Hats off to them. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்தது. சாப்பிடுறதுக்கு தான் வயிறு இல்லை.
ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. உண்மையாவே நேற்றுக்கும் நல்லா இருந்தது, இன்னைக்கும் நல்லா இருந்தது. ஜேடி கேட்டரிங் சர்வீஸ் நல்லா இருந்தது. சமையல் எல்லாமே சூப்பரா, சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்தது. ஜாங்கிரி, வத்த குழம்பு, சாம்பார். சாப்பாடு எல்லா ஐட்டமும் நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஒரு குறை, வயிறு இல்லை. வயிறு இருந்தா வந்து சாப்பிட முடியும். எல்லாம் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். என்னோட சஷ்டியப்த பூர்த்தி ஜேடி மால்ல வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இன்ஃபேக்ட் இதை கொண்டாடினதே ஜேடி மாலோட ஓனர், அவங்களோட ஒய்ஃபு மேடம் இவங்க பிரேமாவதி அக்கா தான். அவங்க முதல்ல இருந்து நடத்தி வச்சாங்க. அவங்களோட பொண்ணு தான் மேக்கப் பண்ணா, சூப்பரா பண்ணா. நேத்திக்கும் இன்னைக்கும் சாப்பாடு கேட்கவே வேண்டாம். ஏன்னா என்னோட பச்சினச்சி கல்யாணத்துக்கு அவ தான் குக்கு எல்லாமே பண்ணா. அதே மாதிரி குக்கிங் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸலண்ட். ரிசப்ஷன் இஸ் தி எக்ஸலண்ட். எது வேண்டான்னு நாங்க நினைச்சிருந்தோமோ அதை முன்னின்று நடத்தி சூப்பரா பண்ணி கொடுத்தா பிரேமாவதி அக்கா. டெய்லி சகலவித சௌபாக்கியத்தோட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கடவுளை. எல்லாம் சூப்பர். மண்டபம், கேட்டரிங், மேக்கப் எக்ஸலண்ட். ரொம்ப நல்ல கிராண்ட் ரிசப்ஷனா இருந்தது. உள்ள நுழையும் போதே ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்தந்த டைம்க்கு என்ன வேணுமோ அது எல்லாமே அந்தந்த டைம்க்கு ரெடியா இருந்தது. நாங்க எதையுமே கேட்க வேண்டிய சூழ்நிலையே வரல. அதே மாதிரி ஃபுட் வாஸ் எக்ஸலண்ட். இது வந்து என்னோட கமெண்ட் மட்டும் இல்ல, நேத்திக்கு வந்திருந்தவால இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டா. இன்னைக்கும் அதேதான். நேத்திக்கு பால் பாயசம் ரொம்பவே அமோகமா இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டிட்டு போனா. இன்னைக்கும் கிளம்பினவா எல்லாருமே ஃபுட் எக்ஸலன்ட்னு தான் சொல்லிட்டு போனா. சோ மண்டபமும் ரொம்ப நல்லா விஸ்தாரமா இருக்கு, காத்தோட்டமா. ரிசப்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஆர்கனைசிங் வாஸ் வெரி 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 பர்ஃபெக்ட். தேங்க்யூ வெரி மச்.